ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மீதமான சாதத்தை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு மீதமான சாதத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை. இதோட ஒரு 4 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கலவையை சின்ன சின்ன பக்கோடாவாக சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு 2 சைடும் வேக விட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். மீதமான சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பழைய சாதத்தில் தான் செஞ்சோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மீதமான சாதத்தில் இந்த மாதிரி பக்கோடாவை ஸ்கூல் விட்டு வர உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.